திரையுலகில் பல மாற்றங்களை செய்து காட்டியவர் கேப்டன் விஜயகாந்த். அதே போல் நடிகர் சங்க தலைவராகவும் விஜயகாந்த் செய்தது கொஞ்சம் நஞ்சமல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவருக்காக அஜித் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கலாமே என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். ஆனால் அவர்களது குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை அப்போதே தெரிவித்து விட்டாராம் அஜித். இதனை நெருங்கிய வட்டாரங்கள் அப்போதே கூறியிருந்தார்கள். இந்த சூழலில் அஜித்துடன் விஜயகாந்த் இருக்கும் த்ரோபேக் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அது 2002ஆம் ஆண்டு நெய்வேலியில் நடைபெற்ற காவிரி நீர் போராட்டத்தின் பொழுது எடுக்கப்பட்ட வீடியோ என தெரிகின்றது. அஜித்தை தோளோடு தோளாக அரவணைத்துக் கொண்டு காதோடு ரகசியம் பேசுகிறார் விஜயகாந்த். அவரது பேச்சுக்கு மறுபேச்சில்லாமல் தலையை ஆட்டியபடி அமைதியாக கேட்டுக் கொண்டிருக்கிறார் அஜித். ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகும் இந்த வீடியோ ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது. மேலும் நடிகர் சங்க கடனை அடைப்பதற்காக தமிழ் திரையுலகம் சார்பில் சிங்கப்பூர், மலேசியாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதில் ரஜினி, கமல், விஜய் உட்பட ஒட்டுமொத்த திரையுலகையும் சிங்கப்பூர், மலேசியாவிற்கு அழைத்து சென்றார் விஜயகாந்த். அப்பொழுது அஜித்தையும் நேரில் சென்று அழைத்துள்ளார். ஆனால் அஜித்தோ சிங்கப்பூர் வரவில்லை என்றும் அதற்காக நடிகர் சங்க கடனை அடைக்க தனது பங்காக 10 லட்சம் ரூபாய் தருவதாகவும் விஜயகாந்திடம் அஜித் கூறியுள்ளார். இதனால் டென்ஷனான விஜயகாந்த், உங்களிடம் பணம் கேட்டு வரவில்லை, கலை நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என அழைப்பு கொடுக்க வந்தேன் என அஜித்துக்கு பதிலடி கொடுத்துள்ளார். விஜயகாந்தின் கோபத்தை பார்த்ததும் திகைத்த அஜித், உடனே என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் கோபப்பட வேண்டாம், நான் வராததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன, அந்த அளவிற்கு உங்களிடம் நான் வரவில்லை என்று சொல்வதற்கு நான் பட்ட அவமானங்கள் நிறைய இருக்கின்றன என அஜித் தன் கதையை விஜயகாந்திடம் கூறினார். மேலும் தனக்கு உடம்பில் ஏற்பட்ட காயத்தையும் காண்பித்து இருக்கிறார். அதனை பார்த்ததும் அஜித்தை தோளோடு தோளாக விஜயகாந்த் அரவணைத்துக் கொண்டாராம். அஜித் கேப்டன் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். விஜயகாந்த் மிகவும் தங்கமான மனிதரை பார்க்க முடியாது என நட்பு வட்டாரங்களிலும் பேசியிருக்கிறார்.